ஆண்கள் எப்போவுமே தங்களை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆண்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்கணும், எப்படி வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத. அதை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆண்கள் எப்போவுமே தங்களை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு ஆண் எடுக்கிற முடிவு சரியாக தப்பாங்கிற யோசிப்பதற்கு முன்னாடி அவனோட அதாவது விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்குற இடத்துல தான் அவனோட நிம்மதி இருக்குது. சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு ஆண் எடுக்கிற முடிவில் வந்து சரியாக தப்பான்னு நம்ம வந்து விவாதம் பண்ணுறதுலேருந்து அதை விட்டுட்டு அவங்க எடுக்கிற விருப்பத்துக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து குடும்பத்துக்காக ஓடுற அவங்களோட உழைப்புக்கு கிடைக்கிற ஆகச்சிறந்த மரியாதை என்ன அப்படின்னா அவங்களோட சில முடிவுகளை வந்து கேள்வி கேட்காம அங்கீகரிப்பது தான். சரிங்களா? அவங்க குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கை முழுவதும் குடும்பத்துக்காகவே அர்ப்பணிக்கிறாங்க, தியாகம் பண்ணுறாங்க. குடும்பம் தான் உலகம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். சரிங்களா? அங்கீகாரம் கொடுக்கணும். நம்ம ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? அதனால வந்து குடும்பத்துக்காக அவங்க ஓடுறவங்களோட வேலைகளுக்கும் உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். எடுக்கிற முடிவுகளுக்கும் நம்ம மரியாதை கொடுத்தாதான் அதுக்கு ஆகச்சிறந்த மரியாதையாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் 100 காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. சரிங்களா? அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. சரிங்களா? அவங்களோட தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அவங்கள்ட்ட ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும்போது கட்டாயம் இந்த கேள்விகளுக்கு நான் கேட்குறதுக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை குறையும். நம்மளை இவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டாங்களா, நம்ம இவங்களுக்காக ஓடுறோம், இவங்களுக்காக உழைக்கிறோம், ஆனால் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே ஏற்படும். அப்படிங்கும்போது அவங்களோட தன்னம்பிக்கை குறையும். அப்படி இருக்காமல் அவங்களோட எல்லா அதாவது நம்ம கேள்விகளவே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஒரு மோட்டிவேட்டடாக பேச வேண்டிய என்கரேஜ் பண்ணணும். அவங்க செய்கிற செயல்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணாவே போதும். அவங்களுக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கும். தன்னம்பிக்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. ஓகேங்களா? அவங்களோட மௌனத்தையும் அவங்க எடுக்கிற முடிவுகளையும் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நம்பிக்கையை வந்து உருவாக்கும். சரிங்களா? இன்னும் வந்து அவங்கள வந்து ஒரு பொறுப்பான தலைவனாக உருவாக்கும். பொறுப்பான அப்பாவா, கணவனா, மகனா அப்படி உருவாக்கும். சரிங்களா? அதனால் வந்து அவங்களோட மௌனத்தையும் அவங்க எடுக்கிற வந்து முடிவுகளையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாவே அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்னமும் மேலும் அவங்க பொறுப்பானவங்களாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஓகேங்களா? ஆளுமைங்கிறது வந்து அதிகாரத்தில் இல்லைங்க. சரிங்களா? தான் எடுக்கிற முடிவுகளுக்கு வந்து கௌரவம் கிடைக்கணும். சரிங்களா? அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு கிடைக்கிற கௌரவத்தில் தான் இருக்குது. சரிங்களா? ஆளுமை அப்படிங்கிறது. அதனால வந்து ஆண்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு வந்து நம்ம கௌரவமாக அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம்னா அதுவே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா கௌரவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அவங்களோட ஆளுமை. சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து ஆண்கள் வந்து எப்போயுமே வந்து தங்களை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வந்து சரியாக தப்பான்னு நம்ம வந்து விமர்சனம் பண்ணாமல் யோசிக்கிறத விட்டுட்டு அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். குடும்பத்துக்காக ஓடுற அவங்களுக்கு மரியாதை கொடுக்க பழகிக்கணும். சரிங்களா? அவங்களோட முடிவுகளுக்கு வந்து கேள்வி கேட்காம அங்கீகாரம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்காகவும் 100 காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அவங்கள கூடாது. அவங்களோட தன்னம்பிக்கை குறைய நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது. அவங்கள தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணணும். சரிங்களா? அவங்களோட மௌனத்தையும் முடிவுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மோட்டிவேட்டடாக நம்ம இருந்தோம்னாவே போதும். அவங்க நம்பிக்கையோடு இன்னும் மேலும் அதிகமான பொறுப்பாளராக மாறுவாங்க. சரிங்களா? குடும்பத்துக்காக இன்னும் உழைக்கணும், நிறைய பண்ணணுங்கிற ஒரு ஆசை வரும். சரிங்களா? அவங்களுக்கு கொடுக்குற அந்த என்ன சொல்கிறதுனா ஒரு கௌரவத்தில் தான் அவங்களோட ஆளுமையே அடங்கி இருக்குது. சரிங்களா? ஆளுமைங்கிறது அதிகாரத்தில் இல்லை, அவங்களுக்கு கொடுக்குற கௌரவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் அப்பா, உங்கள் மகன்கள் இருக்காங்க அப்படின்னா ஆண்களே உங்களுக்கான ஒரு கேள்வி தான் என்ன அப்படின்னா உங்கள் முடிவை மற்றவங்க கேள்வி காக்காமல்
கேள்வி கேட்காம ஏற்றுக்கிட்டால் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் போடுங்க. அடுத்து வந்து ஹைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஹைப் பண்ணிங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸ் கிடச்சின்னா என்னோடய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா என்னால் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். டெய்லியுமே வீடியோஸ் போய் ஷார்ட்ஸ் போய் லைக் போட்டுருக்கு. எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.